இது சாஞ்சு. சும்மா கழட்டி எங்க வச்சிருக்கேன் பாரு, லைட்டை போட்டு பாரு. செபிக்கலாம். இது மேல நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிரு. இல்லையா? டேபிள் வச்சிருக்கணும். அதை மியூட் பண்ணிக்கோங்க சித்தி. மியூட் பண்ணணும். அந்த மைக் மாதிரி அவ்வளவுதான். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் நல்ல தாப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க தமிழ்நாட்டுல அங்காக மழை பெய்து ஒரு நல்ல இதமான சூழ்நிலையை இந்த காலையில கட்டளையிட்டிருக்கிறீர். இதற்காய் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிலராய் உடைய பாதத்துல வந்து உடைய வசங்களை தியானிக்கும்படியாய் எங்களை கொடுத்திருக்கிற நல்ல வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இது எங்கள் பேரில் நீர் காட்டுகிற அன்பு, தயவு, இரக்கம். ஆம் சுவாமி, வசனத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் அதன்படி நடக்கவும் உம்முடைய துணையின்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நேரத்துல நாங்க இந்த முக்கியமான அதிகாரத்தை குறித்து தியானிக்கும் போது எங்களுக்கு நீர் ஆண்டவரே பர்சனலா அநேக காரியங்களை எங்களுக்கு நீர் விளங்க செய்யும். அதன்படி நாங்களும் கடைபிடிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இந்த நேரத்தை ஆவியானவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இன்னும் வர இருக்கிற மக்களை சீக்கிரமாய் அழைத்துவார். தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். குட் மார்னிங் எவ்ரிவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாளிலும் அந்த ஏசாயா 6ஆம் அதிகாரம் அதை தியானிக்கும்படியாக இன்றைக்கு நாம் கூறியிருக்கிறோம். அது ஒரு முக்கியமான அதிகாரம். அதிலே ஏசாயாவுக்கு கிடைக்கப்பட்ட அழைப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். அதிலே நாம் அநேக காரியங்களை விளங்கிக் கொள்கிறோம். அவர் தேசத்துக்காக பரிதபித்து, இனி இந்த தேசத்தை யார் ஆளுவார், இந்த தேசம் என்ன ஆகும் என்ற ஒரு பாரத்தோடு ஆலயத்துக்கு சென்று செபிக்கும் போது அவருக்கு ஒரு பரலோக காட்சி கிடைக்கிறது. கர்த்தர் அந்த தீர்க்கதரிசியை எவ்வளவாய் நேசித்திருந்தாரானால், நம்பி இருந்தாரானால், அவரை தைரியப்படுத்தும்படியாக அப்படி ஒரு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த ஒரு பெரிய காட்சியை அவருக்கு தந்து, நான் அவ்வளவு பெரியவர், நான் இருக்கிறேன் என்கிறபடி நான் உன் தேசத்தை காப்பேன் அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி ஒரு தைரியத்தை அவர் கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அந்த சிங்காசனத்தில் இருக்கிற கர்த்தரை இவர் நோக்கி பார்க்கும்போது இவருடைய அபாத்திர நிலைமையை அவர் உணர்கிறார். அது 2வது. 3வதாக தன்னுடைய அந்த அபாத்திர நிலையை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கிறார். 4வதாக அந்த மன்னிப்பை கேட்கிற அந்த ரிப்பெண்டன்ட் ஹார்ட், அந்த ரிப்பெண்டன்ட் மைண்ட் அவருக்கு வந்த உடனேயே அவரை சுத்திகரிக்கும்படி அந்த பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வந்து அவரை சுத்திகரிக்கிறார். அவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இதெல்லாம் ஒரு சின்ன ஆலயத்துல அவர் போய் அங்க ஜெபிக்கிறப்போ ஒரு பாரத்தோடு ஒரு தனி மனிதன் போய் ஜெபிக்கிறார். அந்த ஜெபிக்கும் போது நடக்கிற நிகழ்வுகள் எவ்வளவு பெரிய அதிசயம் இல்ல? அதன் பின்பு இந்த ஏசாயாவுக்கு ஒரு அழைப்பு கிடைக்கிறது, ஊழியத்திற்கென்று ஒரு அழைப்பு. அப்ப இத்தனை நாள் செய்தது என்ன?
அவர் செய்து கொண்டிருந்தார். ஆனா இனி வேற விதமாய் அவர் செய்ய அழைக்கப்படுகிறார். இன்னும் தகுதியோடு ஊழியத்தை செய்யத்தக்கதாக, ஒரு அபிஷேகத்தோடு ஊழியத்தை செய்யத்தக்கதாக அவருக்கு ஒரு அழைப்பு கிடைக்கும். இதுதான் இந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்வுகள். நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம், அவர் அந்த பரலோக காட்சியை கண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது மாதிரி அநேகர் பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி இந்த பரலோக காட்சியை கண்டிருக்கிறார்கள். ஏசாயா மாத்திரம் அல்ல, மிகாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி யோசபாத்து ஆகாபோட சேர்ந்து யுத்தம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கும் போது யோசபாத்து தீர்க்கதரிசி எதற்கும் நம்ம கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசி மூலமா கேட்கலான்னு சொல்லும் போது ஆகாப் தனக்கேற்ற மாதிரி சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்து சொல்ல வைக்கிறார். அப்போ யோசபாத்துக்கு நல்லா தெரியுது. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் ஒரு வேற தீர்க்கதரிசியே இல்லையான்னு. அப்போ ஒரே ஒரு தீர்க்கதரிசி தான் இருக்கான், ஆனா அவன் எப்பவும் எனக்கு எதிராக தான் சொல்லுவான். ஏன்னா ஆகாப் செய்யறதெல்லாம் தப்பு, அதனால அவர் எதிராக தான் சொல்லுவாரு. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி தான் இந்த மிகாயா. இதை பற்றி 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க, மற்றதெல்லாம் நான் உங்களை வாசிக்க சொல்லல, நீங்க நோட் பண்ணிக்கிட்டா போதும். 1 ராஜாக்கள் 22:19 அந்த வசனத்தை யாராவது வாசிங்க. அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். சோ அதே சேம் ஒரு த்ரோன் சீனை மிகாயா பார்த்திருக்கிறாரு. சரியா? அது மாதிரி நம்ம இன்னும் நிறைய பேர் பார்த்திருக்காங்க. நான் பேர் மாத்திரம் சொல்றேன். யோபு, தாவீது, சன்ஸ் ஆஃப் கோரா, கோராகின் புத்திரர்கள், ஈத்தன் என்கிற இஸ்ராயல். அந்த சங்கீதம் 89:14 பாத்தீங்கன்னா அதுல அத முதல்ல பிராக்கெட்ல மேல எழுதியிருப்பாங்க, ஏத்தன் தமிழ்ல போட்டிருக்கோம். ஏத்தன் என்ற இஸ்ராயனாகிய ஏத்தன் என்பவர் எழுதிய மஸ்கீல் கீதம் அப்படின்னு போட்டிருக்கோம். அத வாசிங்க. சங்கீதம் 89:14. 14 நீதியும் இல்ல, அது 89ஆம் சங்கீதத்துல எஸ்ராகியனாகிய ஏத்தானின் மஸ்கில் அது 89:14. 14ல நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். சோ அந்த சிங்காசனத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக அந்த இவங்க பார்த்த காட்சியா மாத்திரம் இல்ல, அதனுடைய ஆதாரம் என்ன, எதன் மேல் கர்த்தருடைய சிங்காசனம் நிலைத்திருக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு ஆழமான உள்கருத்தோடு ஈத்தன் பார்க்கிறத பார்க்கிறோம். அதாவது ஏத்தானாகிய இஸ்ராயல் குரூப். சரி, கடைசியா பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் விசேஷத்துல அப்போஸ்தலன் ஆகிய யோவான் பார்த்ததை நம்ம வாசிக்கிறோம். அது ஒரு பெரிய விவரமாய் அவர் எழுதியிருக்கிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரத்துல நாம் அந்த காட்சியை பார்க்கிறோம். முழு காட்சி நல்ல டிஸ்கிரிப்டிவா அதை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் வெளிப்படுத்தல் விசேஷத்துல இந்த கர்த்தருடைய சிங்காசனம் என்கிற வார்த்தை 35 முறை வந்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். 35 முறை வந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ எனக்கு ஒரு திடீர்னு ஞாபகம் வருது, நான் ஒரு கேள்வி போன வாரம் கேட்டிருந்தேன் இல்லையா? நாம் நித்தியத்தை எங்கு கழிப்போம், மேலையா கீழையா? இவ்வளவுதான் கேள்வி. கர்த்தரோடு தான் கழிப்போம், ஆனா மேலையா கீழே? மேல. எல்லாருமா சொல்றீங்க மேலன்னு? விஜய சொல்லுங்க. பூமியில் ஆண்டி. பூமின்ற வார்த்தை சொல்லக்கூடாது. மேலையா கீழையா? கீழே. சரி, நீங்க மத்தவங்க? அக்கா
என்ன சொல்றீங்க? ரோசி அக்கா இருக்கீங்களா? ரோசிமா, சித்தி இருக்கீங்களா? சித்தி எல்லாரும் மியூட்ல இருக்காங்க. அதான் சொல்லுங்கக்கா. ஹலோ அக்கா. ஆ, கேக்குது. நித்தியத்தை நாம் மேலே கணிப்போமா அல்லது கீழே இருப்போமா? ஆமா, போன வாரம் கேட்டீங்க. ஆ, அக்கா மேலதான்க்கா கழிக்கணும், கீழையும் கழிக்கணும். நித்தியத்தை கீழையும் அதே மாதிரி இருந்தாதான் மேல போய் நமக்கு பழக்கத்துக்கு வரும்க்கா. சரி, நீங்க சொல்றது வந்து இந்த பூமியில இருந்து இல்லையா, practice. அப்புறம் மேல பரலோகத்துல கணிப்போம். ஆமாக்கா, ஆமாக்கா. இப்போ என்னோட இன்னும் கொஞ்சம் தெளிவா கேக்குறேன். இந்த கர்த்தரோடு இருப்பதுதான் பரலோகம் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அப்படிதானே நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப பரலோகம்னு ஒரு இடம் இருக்கா அப்படின்னா தெரியல. ஆனா கர்த்தரோடு நாம் கழிக்கிற இடம். அப்ப இந்த கர்த்தரோடு கழிக்கிற இடம் மேலதான் இருக்குமா கீழே இருக்காதா? அப்படி இல்லக்கா, எப்பயும் இருக்கும் தெரியல. இல்ல, கர்த்தரோட இருக்கிற இடம் வந்து பூமியிலையும் இருக்கலாம். ஆமா, பரலோகம் பூமியிலையும் அப்ப இருக்கலாம். ஆல் த டைம். இன்னுமே என் கேள்வி சரியா புரியல. சரி, நீங்க வெளிப்படுத்தல் விசேஷத்துல 21ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அதுக்கப்புறமேல எனக்கு பதில் சொல்லுங்க. இப்ப இன்னைக்கு இல்ல, அடுத்த வாரத்துல சொல்லுங்க. ஓகேக்கா, தேங்க்யூக்கா. 21ஆம் அதிகாரத்தை வாசிச்சுட்டு வந்துட்டு நீங்க 2 பேர் எல்லாரும் சொல்றது கரெக்ட். ஆனாலும் இன்னும் தெளிவா நம்ம அந்த 21ஆம் அதிகாரத்தை வாசிச்சுட்டு வந்து நாம பார்ப்போம். சரியா? ஓகே. சோ அது அந்த கேள்வி இன்னும் தொக்கி நிக்குது. இப்போ நாம அடுத்த காட்சி, அந்த காட்சியில அடுத்த பகுதியில நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆலயம் முழுவதும் அவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? அந்த வஸ்திர தொங்கல் அப்படின்னு சொல்லும்போது அது எதை குறிக்கிறது? அதாவது அவர் வந்து அவருடைய ராஜரீக தன்மையை, அவருடைய அந்த அரசாளுகிற அந்த தன்மையை அது குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது பொதுவா எப்படி அதை எடுத்துக்குவாங்கன்னா, அந்த அந்த மாதிரி அந்த எந்த ராஜாவையும் நீங்க பாருங்களேன், அந்த மாதிரிதான் ஒரு பெரிய பின்னால ஒரு இதுலதான் வருவாங்க. சில பேர் அதை தூக்கிட்டு கூட வருவாங்க. இப்ப நம்ம பிரைடுக்கு வந்து நம்ம அப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ் தான் எப்பவுமே கொடுக்குறோம். மீனிங் டு சே ஷி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அவங்க வந்து ஒரு மதிக்கத்தக்கவர்கள் என்பதை குறிக்கத்தக்கதாக அந்த மாதிரி நாம செய்கிறோம். இங்கேயும் அதுதான் நாம பார்க்கிறோம், அப்படிப்பட்ட ஒரு காட்சி. ரெண்டாவது, இப்ப 3வது வசனத்துல பாருங்க என்ன நடக்குது. இந்த சேராபீன்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நோக்கி 2 பேரை மாத்திரம்தான் காண்பிக்கிறாங்க. நம்ம இதுல நம்ம வாசிச்சோம் பரமசேனை அப்படின்னு பார்த்தோம். மிகாயா பார்த்த தீர்க்க தரிசனத்துல பரமசேனை அவரை சுற்றி இருந்தது. நம்பரே பண்ண முடியாது, எவ்வளவு இருக்குன்றே சொல்ல முடியாது. அப்ப அந்த அளவுக்கு தூதர்கள் இருந்தாங்க. ஆனா இந்த 2 பேரை தான் இங்க காண்பிச்சிருக்காரு. அந்த 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. இப்போ முதல்ல வந்து நம்ம பார்த்தோம், அவருடைய வஸ்திர தொங்கலால் ஆலயம் நிறைந்திருந்தது இல்லையா? இப்போ அடுத்ததா நம்ம என்ன பார்க்கிறோம், ஆலயம் புகையினால் நிறைந்திருந்தது. இந்த புகைன்னு சொல்லும்போது அது ஒரு மேகம், அப்படிப்பட்ட ஒரு நிலைமையா, அதாவது கர்த்தருடைய பிரசன்னத்தை குறிக்கும்படியாக, கர்த்தருடைய பிரசன்னம் ஒரு
டிஸ்கிரிப்டிவா காண்பிக்க முடியாது. அது ஒரு அப்டிராக்ட். அதை நம்ம இப்ப நம்ம நடுவுல கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கறது நம்ம பிரசன்ஸ உணர முடியும் இல்லையா? இந்த உணருதல் அது வந்து ஏதாவது ஒரு உருவமாகவோ ஏதாவது ஒரு விதமாகவோ இருக்கா? இல்ல. ஆனா நாம உணர்றோம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்ம மத்தியில் இப்பொழுதும் இருக்கிறார் அப்படின்னு நம்ம உணர்றோம் இல்லையா? அதுதான் அந்த மாதிரி கர்த்தருடைய பிரசனத்தை அந்நாட்களில ஒரு புகையாட்டம் இல்லைன்னா ஒரு மேகமாட்டம், மேக ஸ்தம்பம், பில்லர் ஆஃப் கிளவுட்ஸ், மேக ஸ்தம்பமாக அந்நாட்களிலே அதை காண்பித்துக் கொண்டிருந்தார்கள். யூதர்களுக்கு அது விளங்கி கொள்ளும்படியாக அவங்களுடைய நம்ம பார்க்கிறோம். அது வந்து எகிப்திலிருந்து அவர்கள் வழி நடத்தப்படும் போது அக்னி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம், இப்படியெல்லாம் அவர்களுக்கு அதை காண்பித்து காண்பித்து அவர் கர்த்தருடைய பிரசனத்தை அவர்கள் அறிந்திருந்தபடினால அதே விதமாக இங்கேயும் ஒரு புகையினால அந்த ஆலயத்தை நிறைந்திருக்கிற ஒரு சூழ்நிலை அதை நாம பார்க்கிறோம். அதை இன்னைக்கும் கூட எந்த ஒரு இந்த சினிமேட்டிக் இதுல எல்லாம் கூட நம்ம பிள்ளைங்க காலேஜ்ல எல்லாம் சில டான்சஸ்க்கெல்லாம் வந்து இப்படி புகை வரும், புகையில வந்து அப்படி வர்றது, அது ஏதோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவமாக ஒரு காரியமாய் அவங்க காண்பிக்கிறாங்க. அதுதான் அது மாதிரிதான் புகையினோ அது அங்கிருந்துதான் கத்திருக்கிறாங்க. புகையினால் நிறைந்திருந்தது. இப்ப இவங்க இந்த 2 சேராபீன்களும் என்ன செய்யறாங்கன்னா, சேனைகளின் அவங்க யாரை பார்த்து பேசுறாங்க? கர்த்தரையே பார்க்கல. அவ்வளவு ஒரு பயபக்தி, அவ்வளவு ஒரு மரியாதை. கர்த்தரை கூட பார்த்து பேசாம கர்த்தரை புகழ்றாங்க. ஒருவரே ஒருவர் நோக்கி, இந்த பக்கம் வலதுபுறத்துல இடதுபுறத்துல இருக்கிறவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். என் பேரன் சின்ன வயசுல, இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்கும்போது அவன்கிட்ட என்னாவது ஒரு கேள்வி கேட்டா அவங்கள பார்த்து பேசுறதுக்கு அவனுக்கு ஒரு வெக்கம், அவனுக்கு ஒரு மாதிரி ஒரு அது என்ன கூச்சமா ஏதோ ஒரு உணர்வு. அதனால உடனே இப்படி வச்சுக்குவான், இப்படி வச்சுக்கிட்டு பேசுவான், அவங்கள பார்க்காம இப்படி வச்சுக்கிட்டே பேசுவான். அது மாதிரி இவங்களும் கர்த்தரையே பார்க்கல, ஒருத்தரை பார்த்து பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர்னு கர்த்தரை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவங்க துதித்தது ஓகே, ஆனா ஏன் 3 முறை துதித்தார்கள்? 3 முறை அதே வார்த்தையை சொல்லி துதிக்கிறார்கள், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம வந்து இங்கிலீஷ்ல 3 டிகிரி ஆஃப் கம்பேரிசன் இருக்கு இல்லையா? ஃபைனல் இது வந்து சூப்பர்லேட்டிவ், மோஸ்ட், பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நடுவுல இருக்கிறதுக்கு பேரு கம்பேரட்டிவா, அப்புறம் ஃபர்ஸ்டுக்கு வந்து சிம்பிளா, பாசிட்டிவ். பாசிட்டிவ். ஸோ முதல்ல வந்து நம்ம பாசிட்டிவா ஹோலி அப்படின்னு சொல்றோம், அடுத்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணி ஹோலி அப்படிங்கிறோம், மூன்றாவதா அதுதான் ஹோலி அப்படிங்கிற மாதிரி. அந்த அந்த தவிர வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை. அதே போலதான் இங்கேயும் 3 முறை அவர்கள் அதை சொல்றாங்க. யூதர்களுக்கு அது எவ்வளவு தடவை மறுபடியும் சொல்றோமோ அது வந்து அதிக அழுத்தமும் முக்கியத்துவமும் குறித்தது அப்படின்னு அவங்க நினைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே தான் நம்ம இங்கேயும் பார்க்கிறோம். சரி, இப்போ பரிசுத்தம் அப்படின்னு சொல்லும்போது இது கிறிஸ்தவ இதுலதான் அதிகமா பயன்படுத்தப்படுறத பார்க்கிறோம். ஏன் அப்படி? நம்ம இதை மாத்திரம் இந்த பரிசுத்தத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கன்னு சொல்லியிருக்கார். அதனால வசனம் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை விட இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நீங்க சொல்றது சரி, ஆனா இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அழுக்கோட பாவத்தோட நம்ம தரிசிக்க முடியாது. அதனால நம்மளும் பரிசுத்தம் ஆகணும், சுத்திகரிக்கப்படணும். இதெல்லாம் செகண்ட், நம்ம பார்த்து. நான் கேட்பது பரிசுத்தம் அப்படின்னு ஏன் நம்ம அதுக்கு ரொம்ப, ஏன்னா கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர்.
அவர் சொன்னதுனால அப்படி இல்ல, கர்த்தரே பரிசுத்தமானவர். இப்ப பாருங்க, ஒருத்தரை பார்த்து சொல்றோம், இவங்க ரொம்ப இரக்கமுள்ளவர். குருவினா கூட, செயின்ட் சேவியரை பத்தி அப்படி சொல்லுவாங்க, குருவினா கூட அது வந்து அதுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, அதை வந்து ரொம்ப கவனிப்பாரு, மிருகங்களையும் கவனிப்பாரு, மனுஷர் மேல அதிக இரக்கம் உள்ளவங்க, இரக்கம் உள்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து மற்ற குணங்களை பற்றி நம்ம சொல்றதே இல்லை. மற்ற அவருக்கு வேற மற்ற குணங்களும் கூட இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவை, அதாவது கர்த்தரை நாம் என்னன்னு சொல்றோம்னா பரிசுத்தர். முழுக்க முழுக்க முழுமையா அவருடைய எல்லா குணங்களும் இதுக்குள்ள இருக்கு. இரக்கமுள்ளவங்களா இருப்பாங்க, ஆனா ஒருவேளை அந்த பணம் எல்லாம் வேற வழியில வாங்கிட்டு வந்த பணமா இருக்கலாம். அப்ப அதுல வந்து அங்க வந்து ஒரு அழுக்கு இருக்கு. ஆனா வெளியே இரக்கமுள்ளவங்களா இருக்காங்க, அந்த பணம் கிடைத்த விதம் வேற விதமா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் மனுஷீகத்துல உள்ளது. பட் கர்த்தர் in all wholeness he is holy. அப்படின்னா என்ன? அது அவ பிரித்தெடுக்கப்பட்டவர். ஹோலினஸ்னாலே பிரித்தெடுக்கப்படுதல், பரிசுத்தம்னாலே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறது, இதுதான் அர்த்தம். அப்போ எதை நாம் பரிசுத்தமாய் வைத்திருக்கிறோமோ அது எல்லாமே பிரித்தெடுக்கப்பட்டதாய் இருக்கணும். உதாரணமா, ஒரு சில பாத்திரங்களை ஆலயத்துல அதற்கென்று உபயோகிக்கப்படுகிற ஒரு பாத்திரமாய், ஆராதனைக்கென்று பயன்படுத்துகிற காரியங்கள் பரிசுத்தமாய் வைத்திருக்கணும். அது பரிசுத்தம். ஆலயத்திலிருந்து நாம் எதை பெற்றுக்கொண்டாலும் அது பரிசுத்தம், அது ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னு நாம அதை நினைக்கணும். அதான் பரிசுத்தம். அப்படி செட் அபார்ட். இதே பாத்திரம் வெளியே இருக்கும், நம்ம வீட்டுல கூட இருக்கும், ஆனா இந்த பாத்திரமும் அந்த பாத்திரமும் ஒன்றல்ல, அது ஆலயத்திற்கென்று வைக்கப்பட்ட பாத்திரம். இந்த மாதிரி மனுஷரையும் நம்மையும் ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்னா, நீங்க உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். உபாகம புஸ்தகத்துல புக் ஆஃப் டியூட்ரானமில அதை பற்றி நிறைய வாசிக்கிறோம். நாம அவருடைய சித்த செய்யவும் அவருடைய சித்தப்படியும் நோக்கப்படி வாழ்வதற்கு தான் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். சோ நமக்குள்ள நாம வந்து இப்ப சொன்ன மாதிரி, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நாம வந்து வெள்ளை உடை போடுறது மாத்திரம் இல்ல. சில பேர் இந்த வெள்ளை உடை பரிசுத்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடையில மாத்திரம் இல்ல, மனதிலும் நம்முடைய நடவடிக்கைகளிலும் எண்ணங்களிலும் நம்முடைய உறவுகளிலும் நம்முடைய பேச்சிலும் நம்முடைய சகல காரியங்களிலும் நாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தராய் இருக்கணும். இதை குறித்து தான் நாம இந்த அதிகாரத்துல அதிகமாய் நாம் அதை பார்க்கிறோம். இப்போ அதே வசனத்துல ஒண்ணு பார்த்தோம், புகையினால் நிறைந்திருந்தது, அவர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை ஆராதித்தார்கள். அப்போ அந்த சத்தம் ஆலயத்தை நிரப்பிச்சு. அது எவ்வளவு பெரிய சத்தமா இருந்திருந்தா, சேராபின்களுடைய சத்தமே அது எவ்வளவு பெரிய சத்தமா இருந்திருந்தா அந்த நிலைப்படியெல்லாம் அதிர்ந்ததும். இந்த காட்சியை கண்ட உடனே ஏசாயா என்ன பண்ணிட்டாரு? ஒருவேளை பாருங்க, நம்ம அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஏசாயா அன்றைக்கு ஆல்டர் அங்க இருக்கு, முன்னால பெரிய இடம் இருக்கு. இன்னைக்கு மாதிரி இதெல்லாம் இருக்காது, அது பெஞ்சஸ் எல்லாம் இருக்காது, பெரிய ஹால் ஆட்டம் தான் இருக்கும். அப்ப இதுல வந்து அவர் விழுந்து அழுதுகிட்டு இருந்திருப்பாரு தரையில. அப்ப இப்படி இமிர்ந்து பார்க்கும்போது இப்படி ஒரு காட்சி. இந்த காட்சியை பார்த்தோன்னா அவர் அப்படியே பின்னால போயிடுறாரு, பயந்து போய் பின்னால போயிருப்பாரு. அப்ப எங்க போயிட்டாரு? வாசப்படிக்கு போய் நின்னுட்டாரு. இப்போ இந்த சத்தம் கேட்ட உடனே அந்த ஆலயமே அதிர்ற மாதிரியும் அந்த வாசல் படி அதிருகிறது, டோர் போஸ்ட் ஷேக். இந்த நிலைமை அவ்வளவுக்கு ஒரு நிரம்பின ஒரு மகிமையிலே நிரம்பிய ஒரு காட்சியை ஏசாயா கண்டார். ஏசாயாவுடைய ஒரே இது என்ன?
மக்களை குறித்த பாரம். அப்ப தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கும் போது அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை தேடுகிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேடுகிறார். அப்படி ஒரு மனுஷனை தேடுனா கர்த்தர் அவருக்கு நிறைய வெளிப்பாடுகளை தருகிறார். அவரை நம்பி நிறைய பொறுப்புகளையும் கொடுக்கிறார். அவரை தகுதிப்படுத்துகிறார். அதுதான் இந்த ஏசாயாவுடைய இந்த இதுல நாம பாக்குறோம். சோ தேசத்துக்கு ஜெபிப்பதை ரொம்ப கேர்லெஸ்ஸா நாம செய்யக்கூடாது. அது கர்த்தருடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அந்த கருத்தோடு ஜெபிக்கணும், ஆவியோடு ஜெபிக்கணும், உண்மையோடு ஜெபிக்கணும். அந்த ஜெப நேரம் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். அப்படி செய்யும் போது கர்த்தர் அதிலே மிகவும் பிரியமாய் இருக்கிறார். அவர் அதை வெளிப்படுத்துவார். நிச்சயமாய் அந்த அவர் இதுல மகிழ்கிறார், அவர் இதுக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவர் உடனேயே காண்பிப்பார். இப்ப இந்த ஏசாயா அப்படி பண்ண உடனே அங்க 5ஆம் வசனத்தை பாருங்களேன். அது ஒரு டோட்டல் ஆப்போசிட்டா இருக்கு. என்னது? அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். இந்த கடைசியா சொல்லியிருக்கல, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. அன்றைய யூத மக்களுடைய பாரம்பரிய நம்பிக்கை என்னவென்றால், இப்படி பரலோக காட்சி அல்லது தூதன் அல்லது கர்த்தரை பார்த்துட்டா அதுக்கப்புறம் உயிரோட வாழக்கூடாது, செத்து போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய பாரம்பரிய நம்பிக்கை. இன்னைக்கு நமக்கு இப்படி எல்லாம் சில மூட நம்பிக்கைகள் இருக்கு இல்லையா? நம்ம உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள புதுசா போனோம்னா மாட்டை கொண்டு வந்து உள்ள விடுவாங்க. மாட்டை உள்ள விட்டு மாடு மூத்திரம் பெய்கிறத ரொம்ப இம்பார்ட்டண்டா எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இன்னுமே நம்ம நாட்டுல எல்லாம் இருக்கு. அது மாதிரி அவங்க தூதர்களை பார்த்துட்டா அது நமக்கு உயிர் வாழக்கூடாதுங்கிற இதுக்கு உதாரணமா நம்ம எஸ் கரெக்ட், நியாயாதிபதிகள்ல மனோவா அவர் பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு கேட்கறதுக்கு தூதன் கிட்ட கேட்டா தூதன் காட்சி கொடுத்து சொல்லிடுவாரு. உடனே இவருக்கு பயம் வந்துடும், ஐயோ நான் பார்த்தனே, நான் செத்து போயிடுவேனே அப்படின்னு. அப்பதான் அந்த சமயத்திலயும் பெண்களுடைய ஒரு முக்கியமான ரோல் அங்க பாக்குறோம். மனைவி சொல்லுவா, நாம இந்த பிள்ளையை இப்படி வளர்க்கணும்லாம் நமக்கு சொல்லியிருக்கும் போது நம்ம உயிரை அவர் எப்படி எடுப்பாரு? ஒரு நல்ல ஆலோசனையை கொடுத்து அவனை தைரியப்படுத்துறத பாக்குறோம். ஒரு மனைவியானவள் உதவியாளராய் இருக்கிறத பாக்குறோம். உதவியாளர்னு சொல்லும்போது நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க போட்ட பேப்பரு, பேனர், பென்சிலை எடுத்து கொடுக்கறதுக்கு உதவியாளர்னு கிடையாது. உதவியாளர்னா என்னன்னா அவங்களுக்கு சரியான சமயத்துல சரியான ஆலோசனைகளை சொல்லி கொடுப்பதுதான். அதற்கென்றுதான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதை நம்ம செய்யாத போதுதான் பெரிய பாவம் உள்ளத்துல உலகத்திலேயே வந்தது. அதை சரியா செய்யாட்டினா அந்த ரோல் சோ இம்பார்ட்டன்ட். இதை உணர்ந்து பெண்களாகிய நாம் இருக்க வேண்டும். சரி, அத சைட் ரீல். இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஐயோ அதமானேன், ஐயோ அதமானேன்னு அவர் சொன்னதுக்கு காரணம் இதுதான். இரண்டாவதாக அவருடைய அறிக்கை, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் ஒத்துக்கிறாரு. ஏன்னு சொன்னா முந்தின 5 அதிகாரத்திலே நீங்க பாத்தீங்கன்னா ஐயோ ஐயோ ஐயோன்னு அவரு ஜனங்களை சொன்ன வசனம்தான். ஆனா அதே வேகத்துல, அதே எரிச்சலோடு, அதே தீவிரத்தோடு அவர் அதை அந்த மக்களுக்கு சொல்லியிருப்பார். அவர் தான் ரொம்ப பரிசுத்த நிலையில இருக்கிற மாதிரியும் மக்களை எச்சரிக்கிற மாதிரியும் ரொம்ப கடினமான விதத்துல அவர் அதை செய்திருப்பார். அதனால அவருக்கே ஒரு அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவர் அப்படின்னு அங்க சொல்றத நாம பார்க்கிறோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதலாவது அவருக்கு 2 காரியம். ஒன்று, இந்த சேராபீன்களுடைய
அந்த ஒரு அதிரத்தக்கதான வல்லமையான சத்தம். அந்த சத்தம் அவரை அப்படியே நிலைக்குலைய வச்சிருச்சு. அவர் அப்படியே ஒரு ஆட்டிருச்சு. தான் யாருங்கிறத அப்படியே உணரும்படியா. அது வரைக்கும் ஒரு ஃபால்ஸ் இதுல அப்படியே இருந்திருக்கிறாரு. ஆனா அந்த வல்லமையான பரிசுத்த சத்தம் அவரை ஒரு ஆட்டாட்டிருச்சு. இரண்டாவது, அந்த பெரிய தரிசனம், கர்த்தருடைய தரிசனத்தை பார்த்த உடனே அவரால் அதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியல. இவருக்கு இப்ப என்ன நிலைமை ஆயிடுச்சுன்னா, அந்த தூதர்கள், இது வரைக்கும் அவர் தூதர்களை பற்றி ஏதோ நினைச்சிருக்கிறார் போல. அந்த தூதர்கள் பாடுகிற, துதிக்கிற, புகழுகிற அந்த ஒரு நிலைக்கு கூட நான் இல்லையே, என்னால செய்ய முடியாது, நான் அப்படிப்பட்ட அசுத்த உதடுகள் உள்ள மனுஷனாய் இருக்கிறேனே அப்படின்னு ரொம்ப தன்னை அவர் தன் நிலைமையை அவர் உணர்ந்த ஒரு சூழ்நிலை. இது மாதிரி நிறைய பேரு கர்த்தருடைய அந்த சிங்காசன காட்சியை பார்த்து மூர்ச்சை அடைந்து விழுந்தவர்கள், அப்படியே நடுங்கி போனவர்கள், இப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா யோபு, தானியேல், பேதுரு, யோவான், இவர்கள் எல்லாரும் இந்த மாதிரி காட்சிகளை கண்டு பயந்து போய் விழுந்தார்கள் என்று சொல்லி நாம அந்தந்த புஸ்தகங்கள்ல வாசிக்கிறோம். இப்போ அந்த உதடுகள், அசுத்த உதடுகள், அவர் அன்னைக்கு சொன்னாரு. இன்னைக்கு நம்ம உதடுகள் எப்படி இருக்கு பாருங்க, நல்லா தெரியணும். மூன்றையும் தனித்தனியா வேதத்துல டீல் பண்ணிருக்கு. வாய் அப்படின்னு தனியா டீல் பண்ணிருக்கு, நாவு என்று தனியா டீல் பண்ணிருக்கு, உதடு என்று தனியா டீல் பண்ணிருக்கு. மூணு ஒரே டிபார்ட்மெண்ட். ஆனா மூணுக்கும் தனித்தனியா ஒரு இது உண்டு. அதை நியாயத்தீர்ப்பு மூன்றுக்கும் தனியாய் வரும், எச்சரிப்பு. அப்போ முதல்ல நம்ம உதடுகளை பார்த்தோம்னா சங்கீதம் 12:2 வாசிங்க. விஜயா வாசிங்க. அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். நாவை தனியா நியாயத்தீர்ப்பு, உதடு தனியா நியாயத்தீர்ப்பு. விஜயா இருக்கீங்களா? இருக்கிறாங்க ஆண்டி. பைபிள் வச்சுக்கோங்க, அடுத்த வசனம் எல்லாம் நீங்க தான் வாசிக்க போறீங்க, சரியா? சரி. இப்போ இந்த முதல் சங்கீதத்துல நம்ம இதுல என்ன பாக்குறோம்னா, அவங்க உதடுகள் எப்படிப்பட்ட உதடுகள்? இச்சக உதடுகள், இருமனதோடு பேசுகிற உதடுகள். இதுனா நமக்கு புரியுது இல்ல? இந்த வஞ்சக புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் உள்ள நம்ம வேற ஒண்ணு நினைச்சிருப்போம், ஆனா வெளியே நம்ம ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்போம். அப்புறம் ரொம்ப ஆசையா பேசுறது, அப்புறம் ஏமாத்துறது, இது உலகத்துல சர்வசாதாரணமா நடந்துகிட்டு இருக்கு வாலிப பிள்ளைகள் மத்தியில, இப்படி பல சூழ்நிலைகள். அப்போ இது இத கர்த்தர் நியாயந்தீர்ப்பார். அசுத்த உதடுன்றதுக்கு ஒரு, அதாவது வேதத்துல சொல்லி இருக்கிறது, இது இல்லாம உலகத்துல நிறைய இருக்கு, அது நமக்கு தெரியும். அப்புறம் சங்கீதம் 31:18 வாசிங்க விஜயா. நீதிமானுக்கு விரோதமா பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. போதும். அப்ப 3 காரியத்தை அங்க வாசிக்கிறோம். பெருமை, அப்புறம் அதிகமா பேசுறது, அப்புறம் பொய் உதடு. இப்போ இந்த 3 காரியமும் கட்டப்பட்டு போவதாக.
இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கான்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அநேக சமயங்கள்ல கண்ட்ரோல் இல்லாம நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்போம். சரி போதும், நம்ம இதை நிறுத்திடுவோம்னு நம்ம நினைக்கிறதே இல்லை. ஊன்னு தோண்டி 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 பேசுறது. எப்பவுமே சொற்கள் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. அதனால நிறுத்திடணும். பேசுறத நம்ம கான்சியஸா நிறுத்தணும். அதிகமா பேசுறதே நியாய தீர்ப்பு வருதுன்னு பாக்குறோம். பொய் பேசுறது நிச்சயமா அது தண்டிக்கப்பட வேண்டும். பெருமையா பேசுறதும், பெருமையான சுய பெருமை. ஏதாவது இன்னைக்கு நமக்கு எதுக்கெல்லாம் பெருமைனே இல்லை, எல்லாத்துக்குமே பெருமை. ஒரு ட்ரெஸ்ஸை போட்டா பெருமை, ஒரு வீடு சுத்தமா இருந்தா பெருமை, என்னென்ன பெருமை இருக்கு பாருங்க. எது இல்லாம பெருமையை நினைச்சுக்கிறோம். அப்போ அந்த பெருமைகளை எல்லாம் கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறார். ஏன்னா பெருமையை அவர் எதிர்க்கிறவர், பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறவர். சோ மேட்டிமையா இருக்கிறவங்களை எல்லாம் தூரத்துல இருந்து தான் பார்ப்பாராம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருன்னு நம்ம சொல்றோம்ல, அப்ப அவர் தூரத்துல இருந்து பாக்குறாருன்னா என்ன அர்த்தம்? நம்ம கிட்ட மேட்டுமே இருந்து அவர் பார்க்க வரமாட்டாரு, பக்கத்திலேயே வரமாட்டார். சோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து சங்கீதம் 34:13 இவ்வளவு உன் வாசிக்கிறியா? நாவின் பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். நாவை முதல்ல என்ன? பொல்லாப்புக்கும் பொல்லாப்பு, உன் ஈவில். உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் எஸ், கபட்டு வசனிப்பு. தேங்க்யூ விஜயன். அப்போ அந்த 2 காரியங்களையும் நம்ம என்ன செய்யணும்? அவாய்ட் பண்ண. பொல்லாப்பு பேசக்கூடாது. அடுத்தவங்களை பத்தி காசிப்பு, ரைட்டு தெரியாது, தப்புன்னு தெரியாது, நாமளே கொஞ்சம் பில்டப் பண்றது, அந்த மாதிரியான பொல்லாப்பு இருக்கக்கூடாது. கபட உதடுகள்னா ஏமாத்துகிறது, பொய்யாய் அதை பேசுவது. ஒரு காரியம் நமக்கே தெரியும், அது இதுதான்னு, ஆனா அதை பற்றி நாம பொய்யா பேசி. இந்த வியாபாரம் எல்லாம் செய்யறவங்க எல்லாம் கூட நிறைய இந்த மாதிரி பாருங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து ஏதாவது வாங்கினோம்னா நமக்கு தெரியும் அந்த பொருள் அது ஒன்னுத்துக்கு உபயோகம் இல்லாம இருக்கும். ஆனா அங்க சொல்லி இருக்கிறத பார்த்தா பெருசா இருக்கும். நாங்க ஒரு தடவை ஒரு ஹோட்டலுக்கு போனோம் இந்த மாதிரி. அது நல்ல சாய்பாபா காலனின்னு சொன்னதுனால பாஷ் ஏரியா தான். ஸோ அந்த இடத்துல நல்ல நல்ல ஒரு உணவு கொடுப்பான்லாம் நிறைய போட்டிருந்தான். சரின்னு இதுக்காக ரொம்ப டிராவல் பண்ணி நாங்க பர்ச்சேஸை முடிச்சு அங்கே போய் சாப்பிடுவோன்னு அவ்வளோ தூரம் போய் அங்க போய் சாப்பிட போனா அங்க ஒரு சின்ன கடை, உட்கார்றதுக்கே இடமில்லாத ஒரு கடை. அந்த கடையில ஆனா டேஸ்ட் நல்லா இருந்தது. ஆனா போட்டிருந்த அட்வர்டைஸ்மெண்ட் அவ்வளவு போய் அதை பார்த்து போய் அங்க போய் உட்காந்து அப்புறம் இனிமே இதெல்லாம் நம்ப கூடாதுன்றது அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி கபட உதடுகள், நம்ம சிலதெல்லாம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றது. நம்ம எக்ஸாஜரேஷனை தப்புனே நினைக்கிறது இல்லை, பாவம்னே நினைக்கிறது. உள்ளதை உள்ளபடியே உறக்க சொல்லணும், ஆனா மற்றதை சொல்லக்கூடாது. நம்ம அதை கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுவது, அந்த மிகைப்படுத்தி பேசுற தன்மை அது ஆக்சுவலா ஒரு பாவம். நம்ம அது நல்லது செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறோம், நல்லா தானே சொல்றோம்னு நினைக்கிறோம், ஆனா அதுவே பாவம், அது செய்யக்கூடாது. அடுத்து சங்கீதம் 59:7 இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது, கேட்கிறவன் யார் என்கிறார்கள். போதும் அதான் எதிர்க்கிறவன் யார்? ஏன்னா இவங்கள்ட்ட எல்லாம் போய் பக்கத்துல நிக்க முடியாது. உதடுகள்லயே பட்டயத்தை வச்சிருக்காங்களாம். சும்மா அறுக்கிற மாதிரி நறுக்குன்னு குத்துற மாதிரி கேட்டுருவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்களா குத்துற மாதிரி பேசுவாங்கன்னு. இப்ப சில பேர் சொல்லுவாங்க வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரின்வாங்க. அதுதான் இந்த கபடம். அந்த கபடமா அது என்ன சொல்றது, அந்த மாதிரி. ஆனா இது வார்த்தையிலேயே என்ன செய்யறது, ஒருத்தரை குத்துறது. அதாவது நீதிமொழிகள்ல சொல்லியிருக்கல, ஜீவனும் மரணமும் எதுல இருக்கு? நாவின் அதிகாரத்தில் உள்ளது. ஒருத்தரை கொல்லவே முடியும். அது திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு, நம்ம சொல்லல பட்ட புண்ணு என்ன ஆகாது, ஆறவே. தீயில சுட்ட புண்ணு கூட அறியும், ஆனா வாய் சொல்லால புட்ட புண்ணு
அவ்வளவு சீக்கிரம் ஆறாது. இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா, வாயிலேயே கத்தியே இருக்கு. நம்ம வார்த்தைகள் அப்படி யாருக்கோ இல்ல, நமக்கு தான். நம்ம இப்ப எல்லாம் இதெல்லாம் சொல்லும்போது உடனே யார் யாரையோ நினைக்கிறோம். அவங்க இவங்க இவங்கள பத்தி பாரு இங்க சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆக்சுவலா நம்மை பத்தி தான் இங்க சொல்லியிருக்கு. நாம இதை யோசிக்கணும். நம்ம வாயில நம்ம உதடுகள்ல இப்படி எல்லாம் இருக்கா? அவங்களுக்கு அவங்க கணக்கு கொடுத்துக்குவாங்க, நியாய தீர்ப்பு அவங்களுக்கு வரும். நமக்கு எச்சரிப்பா இருக்கணும். கடைசியா சொல்லப்பட்டிருக்கு 143ல, பாம்பின் விஷம் அவங்க வாயில இருக்கு. சொல்லுங்க. கர்ப்பத்தை தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. பாம்பை கண்டா நம்ம அவ்வளவு பயப்படுறோம். ஆனா அந்த பாம்பின் விஷம் அவங்க உதடுகள்ல இருக்கு. இது அடுத்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் ஏமாந்து போகிறதற்கெல்லாம் இதுதான் காரணம். அந்த மாதிரி அவங்க அப்படியே மயக்கிற மாதிரி பேசி பேசி, பொய்ய பேசி, கபட பேசி, ஏமாத்தி எல்லாம் செய்து கடைசியில அந்த வாயில என்ன இருக்கு, பட்டயம் மாதிரி அப்படியே ஒதுக்கிடுவாங்க. அப்படியே சொல்லி, நானா செய்ய சொன்னேன், நானா உன்னை கூப்பிட்டேன், நீ தானே வந்த அப்படின்னு சொல்லி அப்படியே ஒதுக்கிடுவாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி ரெலவென்ட் டு அஸ் அண்ட் டுடேஸ் சொசைட்டி. இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல இது ரொம்ப சகஜம். இது நம்மள இருக்கக்கூடாது. அதுதான் ஏன்னு சொன்னா, நாம பரிசுத்தமா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலே நம்மிடத்தில் இந்த காரியங்கள் காணப்படக்கூடாது. இப்ப ஏசாயாவுடைய வாழ்க்கை இது வரைக்கும் ஒரு நல்ல டைமண்ட் மாதிரி இருந்திருக்கு. அவருடைய வாழ்க்கை பளிச்சுன்னு இருந்திருக்கு. அவரோட ரொம்ப ஜொலிக்கிற மாதிரி அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கு. ஆனா கர்த்தருடைய பிரசன்னம் என்கிற அந்த ஸ்டாண்டர்ட் முன்னால அவருடைய குறைகள் எல்லாம் வெளியே தெரிஞ்சிச்சு. நாம கர்த்தர் முன்னால நிற்கும் போது அப்படித்தான் இருக்கும். நம்ம வாழ்க்கை ஒருவேளை பூலோகத்துல நல்ல ஒரு ஜொலிக்கிற, கர்த்தருக்கென்று பிரகாசிக்கிற மக்களாய் நாம் இருக்கலாம். நம்ம வெளிச்சம் வெளியே தெரிகிற மக்களாய் நாம் இருக்கலாம். டைமண்டோட வெளிச்சம் எப்படி இருக்கும் இல்லையா? பளிச்சு 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 பளிச்சுன்னு எல்லா ஆங்கிள்லயும் தெரியும். ஆனா அதையே எப்படி அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்களாம், ஒரு பிளாக் பேக்ரவுண்ட்ல தான் அந்த டைமண்ட் கல்ல வைப்பாங்களாம். ஒயிட்ல வச்சா தெரியாது, இதனுடைய குறைகள் தெரியாது. ஆனா பிளாக் பேக்ரவுண்ட்ல அந்த டைமண்டை வைக்கும்போது அதில் இருக்கிற அந்த குறைகள், எந்த இடத்துல ஷார்ப்பா இல்ல, எந்த இடத்துல மழுங்கி இருக்கு, எந்த இடத்துல டஸ்ட் இருக்கு அப்படின்னு அப்பதான் தெரியுமா. சோ கர்த்தருடைய பிரசன்னம் அது போல நம்முடைய குறைகளை வெளியே காண்பிக்கிற ஒரு பிரசன்னம். அது அவருக்கு குறைய காண்பிக்கிறதுக்காகவே அவர் இல்ல, அப்படி இல்லை. அவருடைய அந்த பரிசுத்தத்துல, அவருடைய அந்த ஹோல்னஸ்ல, அப்சல்யூட்னஸ்ல நம்முடைய அந்த சின்ன அற்பமான காரியங்கள் எல்லாம் வெளியே வரும். சோ அதுதான் அன்னைக்கு ஏற்பட்டது. அதனால அவர் என்ன சொன்னார்னா, ஐயோ என் கண்கள் அவரை கண்டது, என் கண்கள் அவரை கண்டது போல அவர் கண்களும் என்னை கண்டது. இன்னைக்கு அதை யோசிக்கணும். நம்ம அவருடைய கண்கள், அவர் அப்படி பரிசுத்தமா அந்த சிங்காசனத்துல அவர் வீற்றிருக்கிறப்போ, அங்க இருந்து அவர் கண்கள் என்னை கண்டா நான் எப்படி இருக்கேன், நான் என்ன நிலைமையில இருக்கேன். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இருக்கு. சகரியா 3ஆம் அதிகாரத்துல யோசுவாங்கிற ஆசாரியனை பற்றி பார்க்கிறோம். அவர் ஒரு ஆசாரியர். ஆசாரியர் என்ன, பிரித்தெடுக்கப்பட்டவர், உன்னத ஊழியத்தை செய்கிறவர். அவர் அந்த சமூகத்துல நிற்கும் போது அவருடைய உடையெல்லாம் அழுக்கும் கந்தையுமா இருந்ததாம். அத கர்த்தர் அவரை பார்த்து சொல்லுவதற்கு முன்பாக பிசாசு பார்த்து சொல்றான். கவனமா இருக்கணும். நம்மையே எப்படி கர்த்தர் நம்மை பார்க்கிறாரோ அதே மாதிரி பிசாசு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். பிசாசு உடனே சொல்றான். அங்க சாத்தான் அவனை பற்றி சொன்ன உடனே கர்த்தர் அவனுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை
அதை மாற்றி அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர் கொடுத்துகிறார். So God also will see us. அவர் நம்மை பார்க்கும்போது நம்முடைய பாவம் தான் தெரியும். நம்முடைய பரிசுத்தம் பர்சன்டேஜ் எப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. தங்கம் போனா இவ்வளவு பெர்சன்ட் காப்பர், இவ்வளவு பெர்சன்ட் கோல்டுங்கிறான். அப்போ அந்த பர்சன்டேஜ் எல்லாம் சரியா இருக்கணும்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கணும்? மேக்சிமம் கோல்டா இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி நாமும் அவர் முன்னால புடமிட்ட பொன்னாக ஜொலிக்க வேண்டும். இது எப்ப முடியும்? நல்ல ஒரு தாழ்மையுள்ள, மனம் திரும்புகிற, பாவ நிலையை உணர்கிற பக்குவப்பட்ட இருதயத்தால் தான் அது முடியும். கடினப்பட்ட, பெருமையான, நானே பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நடக்காது. இந்த ஒரு உணர்வே வராது. நம்ம முதல்ல தாழ்த்தணும். அடுத்தது அந்த பாவ நிலைமை, நான் ஒரு பாவி அப்படிங்கிற ஒரு இதை நமக்குள்ள வரணும். அப்படி வரும்போது அவருடைய பிரசன்னம் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு காண்பிக்கும். அதோடனே அப்ப என்ன ஆச்சு? 6ஆம் வசனம், அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த கொரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். இப்ப என்னாச்சு? இவருடைய அந்த நிலைமைய, அபாத்திர நிலைமைய உணர்ந்த மாத்திரத்துல பலிபீடத்திலிருந்து ஒரு குரட்டை எடுத்து, ஆலயத்துல பலிபீடம் இருக்கும் இல்லையா, அங்கிருந்து ஒரு குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து, குரட்டு அப்படின்னு சொன்னா இந்த பிடிக்கிற ரெண்டு டாங்ஸ், ரெண்டு இதை எடுக்கிறது, அதை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். இப்ப பாருங்க, உண்மையாய் ஒரு மனம் திரும்பின ஒரு இருதயத்திற்கு இந்த சுத்திகரிக்கப்படுகிற அனுபவம் ஒரு பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு வேதனையான ஒரு அனுபவமாகத்தான் இருக்கும். ஏன்னு சொன்னா அத சீல் பிரிக்கிற மாதிரி, பொண்ணுல இருந்து அப்படி சீலை பிரிக்கணும்னா என்ன ஆகும்? எவ்வளவு வலிக்கும் இல்ல? அதுக்குள்ள உள்ள இருந்து அந்த வேற எடுக்கணும்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி இங்க இவருக்கு எப்படின்னா, அக்கினியால அவர் வாயை தொடர்றார். அப்பதான் அது பரிசுத்தமும். இந்த அக்கினி எப்படி நம்மை அது எரித்து விடாது, உதடு வெந்து போயிடாது. அப்படி எல்லாம் உதடால பேசவே முடியாது இல்லையா? அப்படி அல்ல, அது ஒரு வேணா அவர் பலிபீடத்திலிருந்து எடுத்து வந்த அக்கினி, நாம போட்ட கோல் தான், ஆனா அவர் தொட்டு எடுத்துட்டு வரும்போது அதற்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு அந்த தகிக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பெயின்ஃபுல்லா இருக்கும், ஆனா வெந்து போகாது, பரிசுத்தமாயிரும். இதே நமக்கு ஆகணும்னு நான் சொல்லல, ஆனா கர்த்தர் நம்மை சுத்திகரிக்க வேண்டும், நம்முடைய வாயை கழுவ வேண்டும், நம்முடைய நாவை அவர் சுத்தப்படுத்த வேண்டும். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ அவர் சொல்றாரு, இனி இவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் இன்னைக்கெல்லாம் ரொம்ப சுலபமா நான் பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டேன், மன்னிப்பை பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஆக்சுவலா நல்லா நமக்குள்ள அந்த அறிக்கை செய்யும் போதுதான், ஒவ்வொன்னா நம்ம சொல்லும் போதுதான் நமக்கு தெரியும். சில பாவங்கள்லாம் அப்படியே நம்ம கெட்டியா பிடிச்சிருக்கு, நம்மளால சீக்கிரம் விடவே முடியல, அழுது கேட்க வேண்டியிருக்கு ஆண்டவர்கிட்ட, எனக்கு இதுல இருந்து விடுதலை தாங்க, இந்த சுபாவத்துல இருந்து விடுதலை தாங்க அப்படின்னு எல்லாம் நாம கேட்க வேண்டியிருக்கு. சரி, இதெல்லாம் நடந்தது யாருக்கு?
தேசத்துல ஒரு பிரச்சனையா இருக்கிறப்போ அந்த பிரச்சனைக்காக ஒரு ஜெபிக்க போன ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட ஒரு காரியம். அததான் நான் ரொம்ப முக்கியப்படுத்தி சொல்ல விரும்புறேன். இதுதான் நாம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நம்மிலே எந்த காரியம் ரொம்ப இந்த ஊழியத்துக்கே ஒரு பிரச்சனையா இருக்கு, நம்ம ஜெபிக்கிறதுக்கே ஒரு தடையா இருக்குன்றத ஆண்டவர் சுட்டி காட்டுவார். அதை சுட்டி காட்டும் போது நாம் அதை உடனே கீழ்ப்படிந்து எசாயாவை நினைக்கணும். உடனே அவன் எப்படி சொன்னானோ தன்னை தாழ்த்தி அது மாதிரி நாமும் நம்மை தாழ்த்தும் போது நம்மை பரிசுத்தப்படுத்த கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், தகுதிப்படுத்தவும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இப்போ அவர் அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் பொறுப்பை கொடுக்க போறாரு. அத பொறுப்பை கொடுக்கறதுக்கு அவர் ஏதோ ரொம்ப ஸ்மார்ட்டா இன்டெலிஜென்ட்டா இன்னைக்கு ஒரு வேலைக்கு போகணும்னு சொன்னா அதை தான் எதிர்பார்க்கிறாங்க. மல்டி டாஸ்கிங்கா இருக்கணும், ஒரு வேலை இல்ல பல வேலைகளை ஒரே சமயத்துல செய்யறவங்களா இருக்கணும், நீங்க மற்றவங்களை கவருகிறவர்களா இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்லா கொஞ்சம் பணமும் இருக்கணும், பேக்ரவுண்டும் இருக்கணும். எல்லாத்துக்கும் உடனே பேக்ரவுண்ட் பாக்குறாங்க. சோ இந்த மாதிரி இன்னைக்கு உலகத்துல, ஆனா கர்த்தர் இது எதுவுமே வேண்டான்னு சொல்றாரு. எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறார். நீ ஒன்றுமில்லாமல் இருந்தாலும், நீ உனக்கு எந்த ஒரு தாளந்தே இல்லை அப்படின்னாலும், அறிவே இல்லை அப்படின்னாலும் கர்த்தரால் பயன்படுத்த முடியும். கர்த்தர் அவருடைய பணிக்கு அவர் எடுத்துக்கொள்வார். உடனே இன்னைக்கு ரொம்ப மக்க பிள்ளைகள்னா போதகராகட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க பெற்றோர். அது அல்ல அவர் சொல்வது. யாரா இருந்தாலும் கர்த்தரால் பயன்படுத்த முடியும், அவர் கையில நம்ம கொடுக்கணும். அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு. உடனே நல்லா படிக்கல, பிளஸ் டூல நல்லா குறைச்ச மார்க் வந்துருச்சு, சரி ஐயராகட்டும் அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த மாதிரி நினைச்சாலே அது நமக்கு பெரிய பாவம், சாபம். அதை நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அதனால் என் வாயை தொட்டு, எதுல கொரடால என் வாயை தொட்டு உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். இப்ப 8ஆம் வசனத்துல பின்பு யாரை நான் அனுப்புவேன், இது கரெக்ட். அடுத்த வசனம் பாருங்க, யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றார். சரி, இப்போ இத ஒவ்வொன்றா பார்க்கும்போது 7ஆம் முதலே பார்த்துட்டோம். 8ஆம் வசனத்தை வந்தா முதல்ல யார நான் அனுப்புவேன், அவருடைய பாரத்தை அவர் சொல்றார். எனக்கு வேலை இருக்கு, திரளான ஜனங்கள் இருக்காங்க, திசை தெரியாத ஆடுகளா இருக்காங்க, இவர்களை சரியா இது பண்ணணும், ஆட்கள் வேணும், எல்லாம் பயிர் விளைஞ்சு நிக்குது, அறுவடைக்கு ஆட்கள் வேணும், இப்ப யார நான் அனுப்புவேன் அப்படின்ற அந்த பாரத்தை அந்த இடத்துல சொல்றாரு. எது யாருக்கு சொல்றாரு? ஏசாயாவுக்கு சொல்றாரு. எனக்கு அந்த காட்சியை நினைச்சு பார்க்கும்போது, இவர் ஏதோ ஒரு பாரத்துல ஜெபிச்ச போனாரு, அந்த பாரத்தை அவர் இப்படி ஒரு பாரமாய் மாற்றி கொடுத்தார். யார நான் அனுப்ப போறேன், எனக்கு இவ்வளவு பெரிய வேலை இருக்குது, நான் இதை பாத்துக்கிறேன், நான் இன்னும் ஆண்டு கொண்டுதான் இருக்கேன், நான் இங்கதான் இருக்கேன், அதனால நிச்சயமா உன் தேசத்தை நான் பார்த்து கொள்வேன், ஆனா என் காரியமா யார் போவா அப்படின்னு கேட்கிறேன். அடுத்து நமது காரியமாய் போவான். பாருங்க, இந்த இடத்துல அந்த திரியேக தேவனுடைய அந்த இதை பார்க்கிறோம். அவர் பிதாவானவர் அங்க உட்கார்ந்து இருக்காரு, குமாரனையும் ஆவியானவரையும் அவர் ரெப்ரசன்ட் பண்ணி அங்க இருக்காரு. அதனால அந்த நமது காரியமாய் நிறைய இடத்துல முக்கியமான வசனங்களை நீங்க பார்க்கும்போது, திரிநேகம்ன்றது வார்த்தை ஒருவேளை பைபிள்ல இல்லைன்னாலும், இப்படி 3 பேராய் சேர்ந்து செய்யற இது, நாம் போய் அங்கே இருப்போம், நாம் போய் இதை செய்வோம் அப்படின்லாம் நம்ம வார்த்தைகளை பார்க்கிறோம். அப்படி ஒருத்தரா எப்படி அப்படி சொல்ல முடியும், நாம் போய் அப்படின்னு? அப்போ அது இந்த 3 பேரையும் தான் குறிக்கிறது என்பதை நாம் அறிஞ்சிருக்கிறோம். இந்த வசனத்துல பாருங்க, சிங்காசனத்துல உட்கார்ந்து யார் நமது காரியமாய், அப்போ உடனே இவர் என்ன செய்யறாரு? ரெஸ்பான்ஸ், இதோ
அடியேன் இருக்கிறேன். அப்போ இந்த இப்படி வரக்கூடிய மக்களை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, அவங்கதான் மிஷினரிஸ், அவங்கதான் கிறிஸ்தவ ஊழியர்கள். ஒன்னு மிஷினரிஸ் ஒன்னு அப்படி ஃபுல் டைமா போனவங்க தான் இல்லை. நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவ ஊழியர்கள். நமக்கும் இதே கேள்விதான், யார் என் காரியமாய் போவார், யார் என் காரியமாய் போய் சொல்லுவார், இப்படிங்கிற இதுதான் அங்க நாம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது கர்த்தருடைய பாரத்தை நாம இங்க பார்க்கிறோம். அதுக்கு இவர் என்ன ரெஸ்பான்ஸ் சொன்னாரு? இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அங்க அவர் கேட்ட கேள்வி, யார் நம் நமது காரியமாய் போவார்? நீங்க என்ன பதில் சொல்வீங்க? நான் போறேன். உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? இதோ நான் இருக்கேன், நான் போறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஏசாயாவில் ஏற்பட்ட மாற்றம், அந்த தரிசனத்தை கண்டு அந்த உதடுகளை அவர் தொட்டதினாலே சரியான வார்த்தைகளை அவர் பேசுகிறதுக்கு அவர் கற்றுக்கொண்டார். அதே 50ஆம் அதிகாரத்துல கூட அவர் சொல்லுவார். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை அனுப்பும், நீர் அனுப்பாம நானே போனேன்னா ஒண்ணும் நடக்காது. நான் போறேன்னு நானே வில்லிங்கா போய் நான் எதையா செய்ய போனேன்னா அங்க ஒன்றும் நடக்காது, எனக்கு ஆபத்து தான் வரும். உங்களுடைய ஊழியம் தான் கெட்டு போகும். எனக்கு ஆபத்து வர்றது ஒண்ணும் பெருசு இல்ல, அவருடைய ஊழியம் கெட்டு போகும். ஆக அவர் ஏசாயா என்ன சொல்றாரு? என்னை அனுப்பும். நாமும் அந்த மாதிரிதான் கேட்கணும். பவுல் என்ன கேட்டாரு? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய்? அவர் ஒன்ன சொன்னாரு, நீ நேரா அவரோடனே என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு சொல்லல. என்ன சொன்னாரு? நீ அந்த நேரா தமஸ்கு பட்டணத்துல அந்த நேர் தெருவுல போய் அங்க இருக்கிற வீட்டுக்கு போ அப்படின்னு. போனா அந்த வீட்டுக்காரரு இவனை ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா ஏற்கனவே அவருக்கு அந்த வீட்டுக்காரருக்கு தனியா இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு. காட் இஸ் சாவரன். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அவர் தனித்தனியா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றாரு. ஆச்சரியமா இருக்கு. இங்க இருந்து போறான், சொன்னதை கீழ்ப்படிஞ்சு போனான், போனதினாலே அந்த வீட்டுக்கு போனான். இப்போ நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்னு நம்ம கேட்கணும். என்ன அனுப்பும் அப்படின்னு சொல்லணும். நான் போறேன்றது கூட தவறான ஒரு காரியம். அதேதான் நாம ரொம்ப இந்த நாட்கள்ல புரிஞ்சுக்கணும். சரி, அப்படி கொடுத்த ஊழியம், இவ்வளவு தாழ்மையோடு, இவ்வளோ ஒரு பரிசுத்தத்தோடு இப்படி தகுதிப்படுத்தி கொடுத்த ஊழியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 9-10 வசனங்கள்ல அந்த ஜனங்கள் இவர் சொல்லுகிற காரியத்தை கேட்க மாட்டாங்க. நீங்க இப்படியே இருங்கன்னு சொல்றதுக்கு தான் அவரை கூப்பிடுறாரு. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, காதுல கண்டும், காதுல கேட்டும், கண்ணுல கண்டும், இருதயத்துல உணர்ந்தும் குணப்படாமல், கொளுத்ததாக்கி காதுகள் மந்தப்பட்டினவர்களாக, கண்கள் மூடி போனவர்களாக, சொருகி போனவர்களாக, குருடர்களாக அங்க அந்த ஜனங்களுக்கு நீ போய் சொல்லு. இப்போ ஏசாயாவுக்கு எப்படி இருந்திருக்கும் பாரு. இத்தனை நாள் பெரிய தீர்க்கதரிசியா அப்படியா இப்படியான அவர் பேசினவரு இன்னைக்கு போய் இப்படிதான் இருப்பாங்க, நீங்க இவர்கிட்ட போய் பேசு, நீங்க இப்படியே தான் இருக்க போறீங்கன்னு சொல்லு அப்படின்னா ஏசாயாவுக்கு உடனே ரொம்ப மனசு சங்கடமாயிருது. சரி, அவங்க அப்படி இருந்தாங்கன்னு சொல்லுறோமல்ல, அது ஏன் அப்படி இருந்தாங்க? அதுக்கான காரணத்தை நம்ம லூக்கா 8ஆம் அதிகாரம் 11-13 வரை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அவங்க மாத்திரம் இருக்கல, நாமும் இன்னைக்கு அப்படி இருக்கிறோம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே கேர்லெஸ்ஸா கர்த்தருடைய வசனத்தை கேட்கறது. அப்போ அந்த பறந்து வந்த பறக்கிற பறவைகள்லாம் தூக்கிட்டு போயிடுச்சு அந்த விதைக்கிறவன் விதைக்கும் போது அந்த விதையை
வழியருகே விழுந்துச்சு, பறவைகள் வந்து எடுத்துட்டு போயிடுச்சு. அப்படின்னா என்ன? வசனத்தை நம்ம கேர்லெஸ்ஸா கேட்கறது, கேர்லெஸ்ஸா படிக்கிறது, சும்மா அடியே படிச்சுட்டு நுனிப்புள் மேய்த மாதிரி போறது, அது உள்ளேயே இறங்காது. இது ஒரு காரணம். ரெண்டாவது, கண்கள் இருந்தும் காதுகள் கேட்டும் இருதயத்தால் உணரப்பட்டும் மந்தமா இருக்காங்க. காரணம் இதுதான் ஒண்ணு. இரண்டாவது, உலக கவலை, உள்செடிகள். நம்ம கொஞ்சம் வசனம் கேட்கிறோம், ஆனா அந்த உலக கவலை எல்லாம் வந்து என்ன செஞ்சிருது? நெருக்கி இருக்கு. அதனால என்ன செய்ய முடியல? அதுக்கேத்தபடி நம்ம வாழ்றதுக்கு முடியல. போன வாரம் சொன்னது இந்த வாரம் மறந்து போயிடுறோம். இல்ல காரணம் என்ன? எத்தனை காரியங்கள், அதுக்கு நடுவுல எவ்வளவு காரியம் நடந்துருச்சு, எங்க போய் இதை ஞாபகம் வச்சிருக்கிறது? அதான் செகண்ட். மூணாவது, விழுது, துணுக்குது, ஆனாலும் முழுசா வர முடியல. அது வந்து மூணாவது சார். இந்த மாதிரியான ஜனங்களாய் நாம் இருப்பதினாலே அதற்குரிய பலனை நம்மால கொடுக்க முடியல. அப்ப இங்க என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, ஏசாயா கேட்கிறாரு, ஆண்டவரே எது வரைக்கும் நான் இப்படி இருக்கட்டும், நான் இப்படி எது வரைக்கும் நான் பேசுறது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இந்த முழு இடமும் என்ன ஆயிரும்? அவாந்திர வெளியே ஆயிரும். எல்லாரும் பிடிபட்டு போயிருவாங்க. தேசமே ஒண்ணு இல்லாம ஆயிரும். அப்போ அந்த சமயத்துல ஒரு 10% திரும்ப வரும். அதாவது சிறைபிடிக்க போய் சிறைபிடிக்கப்பட்டு திரும்பி வருவார்கள். அவர்கள் மத்தியில அவர்களையும் நான் நியாயம் தீர்த்து அவர்களையும் சுத்திகரித்து, அங்கிருந்து வந்தவங்கள்ட்ட இன்னும் அங்க இருக்கிற காரியங்கள்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அங்க இருக்கிற பாபிலோனியா கல்ச்சர் எல்லாம் ஒட்டிக்கிட்டு வரும். ஏன்னா பாபிலோனுக்கு போனவங்க இஷ்டம் இல்லாம போனாங்க, ஆனா அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டாங்க. 70 வருஷம் அங்க இருந்தாங்க. அப்போ 70 வருஷம் போது 2 தலைமுறையே பார்த்துருப்பாங்க. அப்போ அங்கே அவங்க நல்லா ஊறி போயிட்டதுனால அங்கிருந்து வர்றதுக்கே இஷ்டம் இல்லாம தான் வருவாங்க. அந்த வர கொஞ்சம் பேர் தான் உண்மையா அங்கேயும் கர்த்தரை சேவித்தவர்களா இருக்காங்க. செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா, இப்படிப்பட்ட கொஞ்சம் கூட்டம் தான் அங்கிருந்து ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறவங்க வருவாங்க. அந்த கூட்டத்தார் இங்க வரும்போது முதல்ல அவங்கள நான் இது பண்ணுவேன், நியாயத்தீர்ப்பேன். அதுலயும் பியூரிஃபை பண்ணி அவங்க வந்து இங்க வந்த போது எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுடைய அடிமரம் எப்படி இருக்குமா? பரிசுத்தமா இருக்கும். அதனாலதான் அங்கெல்லாம் எங்கெல்லாம் இருந்தா கூட அவங்க ரூட் எப்படி இருக்கு? பரிசுத்தமா இருக்கிறதுனால அவங்க இங்க வந்த பிறகும் கூட விலையற்று போனாலும் உடைஞ்சு போனாலும் அந்த பரிசுத்த வைத்து முளைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இதுதான் நமக்கான முக்கியமான சத்தியம். இந்த ஆழமான வேர் பற்றி இருந்தால்தான் எந்த சூழ்நிலையும், அது நமக்கு எவ்வளோ சிங்காசனமான ஒரு லக்ஸூரியஸ் லிவிங்கா இருந்தாலும் சரி, பஞ்சமான வறுமையான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, பிரதமரே எச்சரிக்கிற நிலைமைக்கு வந்தாச்சு, நாட்டுல பஞ்சம் வரப்போகுது, அப்படியான ஒரு சூழ்நிலை வந்தாலும் உறுதியாய் நாம் இருந்தால்தான் நாம் எப்படி இருப்போம்? கர்த்தருக்குள் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க முடியும். எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சு, ஆனாலும் அப்ப அந்த கொஞ்சம் பேர், ஏசாயாவுடைய முக்கியமான ஒரு தீமே ரெம்னன்ட், இந்த கொஞ்சம் பேர் மீந்திருப்பார்கள். இந்த மீந்திருக்கிற உண்மையான கிறிஸ்தவ கூட்டமாய் நாம் காணப்பட வேண்டும். அதுக்குதான் இந்த பைபிள் ஸ்டடியே. நம்மை அதற்குத்தான் ஆயத்தப்படுத்த, அதற்குத்தான் இந்த வசனங்கள் எப்படி நமக்கு பலப்படுத்த, கர்த்தர் எதிர்பார்க்கிற என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஸ்டடியை நாம எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஸோ இதோடு இந்த வசனங்கள் முடிகிறது. எல்லாரும் வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டாங்க. ஆமா, என்ன ஆச்சுன்னு தெரியல. தெரியல. சரி, பேபி ஜெபம் பண்ணு.
ம். அடுத்த வாரம் வைக்கலாமான்னு கேட்டுட்டு தான் வைப்போம். அடுத்த வாரம் கேட்டுட்டு தான் வைக்கணும். சரியா? சரி, இப்ப நீ சொல்லு. 24, 25 எல்லாரும் அவைலபிள் தான், பார்க்கலாம். அவைலபிள் தான், எதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீ போடு. சரியா? ம். இப்ப ஜெபம் பண்ணு. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரிக்கிற சுவாமி, இந்த அருமையான பைபிள் ஸ்டடியில ஆண்டவரை பங்கு கொள்ள ஆண்டவரை ஒரு சில கூட்டமாய் ஆண்டவரை எங்களை அழைத்தீர், கற்பித்தீர். ஆண்டவரை புரிந்து கொள்ளும்படியாக நீர் கிருபை பாராட்டினீர். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வந்தவங்க நிறைய பேர் இருந்தாலும் ஆண்டவரை 2 பேர் என்ன காரணங்கள்னு தெரியல. ஆண்டவரே, அவங்க போயிருக்காங்க. ஆண்டவரேப்பா, இல்லைன்னா அவங்க போகவே மாட்டாங்க சுவாமி. அது என்ன காரியம்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு அவசிய காரியமாகவும் இருக்கலாம். ஆண்டவரேப்பா, அவங்க இருக்கிற இடத்துல அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை நீங்க கொடுங்க சுவாமி. சித்தியை ஆசீர்வதிங்க, ரோசி அம்மாவை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஷீலாவை ஆசீர்வதிங்க, சத்யாவை ஆசீர்வதிங்க, பிரேமாவை ஆசீர்வதிங்க சுவாமி. இப்படி எல்லாருமாய் ஆண்டவரே அவங்கவுங்களுடைய வேலைகள் நிமித்தமா இன்று வர முடியாமல் போனாலும் இந்த நேரத்துல அவங்கள பத்திரமாக பாதுகாவலாக உங்களுடைய சட்டையின் கீழ் அவங்க இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. சுத்தமானால் அடுத்த வாரத்துல எல்லாருமாய் வந்து சேர்ந்து ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடியில் மீண்டுமாக ஜெபிக்கவும் கற்றுக்கொள்ளவும் நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தூரத்துல இருக்க மங்களவல்லி ஆண்டிக்கு கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே அவங்களும் மிஸ் பண்ணவே மாட்டாங்க சுவாமி. இந்த நாட்கள்ல அவங்களுக்கும் அந்த திருநெல்வேலியில இருக்கிறதுனால ஆண்டவரே அவங்களுக்கு வேண்டிய சுகபல ஜீவனை நீங்க கொடுங்க சுவாமி. ஆண்டவரேப்பா, அவங்க மீண்டுமாக நாங்கள் முகமுகமாய் காண நீங்க வடிவகுத்து தாருங்கப்பா. விஜயா ஆசீர்வதிங்க. ஆண்டவரேப்பா, அவங்களுக்கும் இருக்கிற அந்த ஆர்வத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சுவாமி மகளையும் மகள் வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரையும் ரபிக்ஷாவையும் அண்ணனையும் நாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாட்களில் கூட நேற்று கூட அவங்க வந்து தங்களுடைய கல்யாண நாளை கொண்டாடினாங்க. ஆண்டவரேப்பா, நீ கிருபையா இறங்கி இன்னும் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு சொல்வது போல நிறைய வருடங்களை அவங்க காணும்படியாக கிருபை பாராட்டுங்க. பாப்பி ஆசீர்வதிங்க. ஆண்டவரை மட்டுமா நல்ல குரல் வளத்தையும் ஞானத்தையும் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடியில இந்த ஏசாயா முழுவதுமாக முடிக்கும் வரைக்கும் சுவாமி ஆண்டவரே நல்ல ஞானத்தை நீங்க கொடுத்து நல்ல இதெல்லாம் நீங்க எடுக்கிற பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதித்து ரொம்ப நேரமும் ஆண்டவரே அந்த மாதிரி லேப்டாப்ல இல்லாதபடிக்கு ஆண்டவரே சீக்கிரமாய் காரியங்களை முடிக்க நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம். மற்ற உதவியாக வர வேண்டியவங்க சீக்கிரமாய் வந்து வீட்டில் அவங்களுக்கு உதவியா வர வேண்டியவங்க வந்துவிட மற்ற காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இவையாவையும் நீங்கள் அறிமுகத்துக்கிறோம். ஏற்றின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you. Vijaya, many happy returns of the day yesterday. Thank you, aunty. Thank you. Thank you. வருஷம் பூராவும் சொல்லக்கூடியதுதான். மக இருக்காளா இங்க? இல்லைங்க ஆண்டி, அவங்க எல்லாம் ஐவி பெங்களூர் போயிட்டாங்க. ஓ, ஐவியா? எந்த இடத்துல? பெங்களூர்ல ஏர்போர்ட் பக்கம். ஆமாங்க, ஏர்போர்ட் பக்கம். எலங்கா தான். இல்ல என்ன ஆபீஸ், என்ன இது என்னமோ சொன்னாங்க, எனக்கு தெரியல. ஏர்போர்ட் பக்கம் கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல ஏர்போர்ட் பக்கத்துல ஜூலியனோட ஆபீஸ் இருக்கு, அதனால தான் கேட்டேன். அப்படிங்களா? நான் கேட்டு சொல்றேன் என்னன்னு அவட்ட. அது என்னமோ என்னமோ சொல்லிட்டு போனா எனக்கு அது சரியா புரியலீங்க. நீங்க எழுதி போகணும்ல, ஐவி போகணும்ல. ஆமாங்க ஆண்டி. வச்சுக்கணும். நீங்க ஆபீஸ் பேர் எழுதி வச்சுக்கணும், ஆபீஸ் நம்பர் பேர் எழுதி வச்சுக்கணும். சரிப்பா, பாப்போம். நான் கேக்குறேன் எல்லாம் என்ன ஆச்சுன்னு. சரிம்மா, சரி. பாத்துக்கங்க. தேங்க்யூ. ஜெபிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். கண்டிப்பாங்க ஆண்டி, அவருடைய கிருபைதாங்க, நம்ம கையில ஒண்ணுமே இல்ல. சரிம்மா, பாப்போம். தேங்க்யூ பேபி. பாய். பாய்.